Splunk, Terraform, Docker, Ansible, Jenkins எல்லாம் முடிஞ்சிச்சா? சில பேர் ஜென்கின்ஸ் முடிஞ்சிருக்காது ஒரு பேட்சுக்கு. கிட் சாரி கிட் முடிஞ்சிருக்காது. கரெக்ட். ஓகே சரி. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரொமீத்தியஸ் ஆல்மோஸ்ட் இன்னும் இந்த மந்த்க்குள்ள உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். மந்த் எண்ட்ல உங்களுக்கு வந்து டெவாப்ஸோட ப்ராஜெக்ட் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மறக்காம எல்லா ப்ராஜெக்ட் செஷனும் அட்டன் பண்ணணும். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 1.5 மாசம் வெயிட் பண்ணணும் நீங்க ப்ராஜெக்ட் செஷன் வர வரைக்கும். சரிங்களா? ஏன்னா அது மந்த்லி ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ தட் இன்கேஸ் உங்களோட பர்சனல் இஷ்யூஸ் ஏதாவது அட்டன் பண்ண முடியல அப்படின்னா சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லாட்ல போடுவோம். ஆனா அந்த நெக்ஸ்ட் ஸ்லாட் வர வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 மாசம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுவும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நாங்க சொல்லல அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க தயவுசெய்து. அதெல்லாம் ஆல்ரெடி முன்னாடியே சொல்றது தான். AWS ப்ராஜெக்ட் எல்லாம் அட்டன் பண்ணிட்டீங்களா? அவுட்புட் கொடுத்துட்டீங்களா? அவுட்புட் காமிச்சிங்களா? காமிக்கலையா? சரி ஓகே. அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் AWS-ஓட ப்ராஜெக்டோட இது பண்ணுங்க. அப்புறம் டெவாப்ஸோட இது பண்ணலாம். ஸோ AWS-ல ப்ராஜெக்டோட அவுட்புட் கொடுக்கறத விட முதல் திங் அதை பத்தின அந்த ஃப்ளோவை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேச கத்துக்கோங்க. அதுதான் மெயின். இன்டர்வியூல மேஜரா கேட்கறதே அதுதான். எப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பில்ட் பண்றீங்க, எப்படி உங்களோட அப்ளிகேஷனை கிளவுட் என்விரான்மெண்ட்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுதான் மெயின் திங் இன்டர்வியூல கேட்கறதே. நிறைய பேர் அதுதான் சொல்றதே கிடையாது. ஓகேங்களா? இன்டர்வியூல அவன் எதிர்பார்க்கறதே அது ஒண்ணுதான். எப்படி உங்களோட ஜஸ்ட் உங்களோட just 1 second. Hello. Yes. Yes. Sorry. ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேச கற்றுக்கோங்க. அதுதான் மெயின். அந்த ப்ராஜெக்டோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம் நீங்கள் அடிக்கடி பார்த்த டயக்ராமாக தான் இருக்கும். நான் வேணா அந்த டயக்ராம் அகைன் கூட நான் காமிக்கிறேன். இந்த டயக்ராம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? இந்த டயக்ராமு ஏதாவது அடிக்கடி பார்த்த டயக்ராம் தான் உங்களுக்கு தெரியும் தானே? AWS கிளாஸ் வரும்போதே இந்த டயக்ராம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கரெக்டா? இதுதான் ஒரு 3 tier ஆர்கிடெக்சரோட டயக்ராம். இதுல ஒரு எண்ட் டு எண்ட் உங்களோட அப்ளிகேஷன்ஸை எப்படி ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் ரவுட் 53ல ஆரம்பிச்சு கிளவுட் ஃப்ரண்ட், லோட் பேலன்சரு, EC2 சர்வர்ஸ், S3 பக்கெட்டு, இதை வந்து உங்களோட நெட்வொர்க்ல கொண்டு வரதுக்கு VPC, பேக் எண்ட்ல டேட்டா பேஸு, லோட் பேலன்சர்ஸ், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பு, மானிட்டர் பண்றதுக்கு வந்து கிளவுட் வாட்ச், நோட்டிபிகேஷன் கெட் பண்றதுக்கு SNS, இதை ஆட்டோமேட் பண்றதுக்கு ஏதாவது லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வந்து EFS. இப்போ இதுலேயே நான் கிட்டத்தட்ட 18 சர்வீஸ் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 சர்வீஸ் மேலே சொல்லிட்டேன்னா இதுதான் ப்ராஜெக்ட் ஃப்ளோ. இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஃப்ளோ. இது எல்லாமே நீங்க தனித்தனியா படிச்சிட்டீங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்டும் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்டோட ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃப்ளோ அப்படியே பேசணும். உங்களோட அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன், அது வந்து ஒரு 1 tier அப்ளிகேஷனா, இல்லை 2 tier அப்ளிகேஷனா, இல்லை ஒரு 3 tier அப்ளிகேஷனா, அந்த அப்ளிகேஷனுக்கு ஃப்ரண்ட் எண்ட் என்ன யூஸ் பண்றீங்க, பேக் எண்ட் என்ன யூஸ் பண்றீங்க, டேட்டாபேஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்க, MySQL யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாம்கேட் சர்வர்ஸ், அதாவது வெப் சர்வர்ஸ், ஆப் சர்வர்ஸ் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து என்னோட கிளவுட் இன்ஃப்ரால எப்படி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா பேசணும். அதுதான் உங்களோட ஸ்டார்டிங்கோட ஃப்ளோலேயே சொல்லியிருப்பாங்க. இதை கிளியரா பேசிட்டாலே போதும், எல்லா இன்டர்வியூஸும் கிராக் பண்ணலாம். AWSல ஒரு ஃப்ளோ, டெவாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த CI/CD-யோட ஃப்ளோ. உங்களுக்கு வந்து அந்த கோட் டிப்ளாய், கோட் பைப்லைன் எடுக்கும் போதும் ஒரு கிளான்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஜென்கின்ஸ் எடுக்கும் போதும் அந்த ஃப்ளோ சொல்லியிருப்பாங்க. இன்டகிரேஷன் பார்ட் சொன்னாங்களா, எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதுதான் ஃப்ளோ. ஓகேங்களா? அதுதான் ஃப்ளோ. அந்த ஃப்ளோ நீங்க கரெக்டா பேசிட்டாலே எந்த இன்டர்வியூனாலும் நீங்க கிராக் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஃப்ளோ தான் சொல்ல தெரியல. ஓகேங்களா? மேஜர் திங் அதுதான். உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்லயுமே அந்த ஃப்ளோ உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க ப்ராஜெக்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த ஃப்ளோவை ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செய்து. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஓகே டன். இப்ப அதுல ஒரு லாஸ்ட் இதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் செஷன்ஸ்ல நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் வந்து ப்ரொமீத்தியஸ் அண்ட்
கிரஃபானா. ஓகேங்களா? ஆல்ரெடி நானே 10:30க்கு போட்டேன், 10:50க்கு வரீங்க. கிரஃபானா அப்படின்ற டூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லேர்ன் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் த மானிட்டரிங். ஓகேங்களா? மானிட்டரிங் பேஸ் பண்ணி தான் இந்த சர்வீஸும் வருது. இப்போ இதே மானிட்டரிங்ல வேற ஏதாவது சர்வீசஸ் லேர்ன் பண்ணிருக்கீங்களா? ஸ்ப்ளங்க் என்ன மானிட்டரிங்ல வருது? லாக் மானிட்டரிங். ஓகேங்களா? வேற ஏதாவது? கிளவுட் வாட்ச். ஓகேங்களா? கிளவுட் வாட்சும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரிங்ல வர ஒரு சர்வீஸ் தான். ஆனா அது ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற சர்வீசஸை மட்டும் மானிட்டர் பண்றதுக்காக இருக்கிற ஒரு சர்வீஸ். ஓகே, அப்ப கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணி அப்ப கேட்பாங்க, அப்ப வாட் இஸ், நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட ரெஸ்யூம்ஸ்ல வந்து கிளவுட் வாட்சும் போட்டிருப்பீங்க, ப்ரொமித்தியஸும் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். அவன் கேட்பான், நீங்க கிளவுட் வாட்சும் போட்டிருக்கீங்க, ப்ரொமித்தியஸும் போட்டிருக்கீங்க, எப்படி மானிட்டரிங் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப நீங்க வந்து சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, எங்களுக்கு நாங்க வந்து ஒரு 2 ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து கிளவுட் வாட்ச் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு ப்ராஜெக்ட்ல நாங்க வந்து ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எங்க கிளைண்ட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் வச்சு மானிட்டர் பண்ண சொன்னாரு. அதனால நாங்க வந்து ப்ரொமித்தியஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளவுட்ல தான் நாங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்ன்றதுனால கிளவுட் சர்வீசஸ் எல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு யார் யூஸ் ஆவா? கிளவுட் வாட்ச். அதனால நான் கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி பேசணும். அந்த இடத்துல போயிட்டு முழிக்க கூடாது. அவன் வந்து ரெண்டுமே கேட்கறானா, ஆன் த ஸ்பாட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஆமா நாங்க வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்கோம். கிளவுட் வாட்ச் ஒரு செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிருக்கோம். ப்ரொமித்தியஸ் அண்ட் கிராஃபானா நாங்க ஒரு இதுல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். என் கிளவுட் வாட்ச் வச்சுமே நீங்க லாக் மானிட்டரிங் பண்ணலாம். கிளவுட் வாட்ச்லயுமே லாக் மானிட்டரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுலயுமே நீங்க பண்ணலாம். சோ அப்ப கேட்கும்போது அந்த இடத்துல கிளியரா பேசணும். நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இது பண்ணியிருந்தேன், இன்னொரு ப்ராஜெக்ட்ல இது இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களாலே போதும். ஓகே, ஆனா ரெண்டுமே மானிட்டரிங் தான். ரெண்டுமே மானிட்டரிங்காக யூஸ் பண்றதுதான். ப்ரொமித்தியஸ் கிராஃபானா அண்ட் கிளவுட் வாட்ச் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மானிட்டரிங்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான். சரியா? இது ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, கிளவுட் வாட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 21 செட் ஆஃப் மெட்ரிக்ஸஸ் தான் ஆன் த ஸ்பாட்ல மானிட்டர் பண்ண முடியும். 21 செட் ஆஃப் மெட்ரிக்ஸஸ். மெட்ரிக்ஸஸ்னா என்னது? வாட் இஸ் மீன் பை மெட்ரிக்ஸஸ்? சிபியு, மெமரி, ரேம் இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரிக்ஸஸ். ஓகேங்களா? அப்ப கிளவுட் வாட்சால 21 செட் ஆஃப் மெட்ரிக்ஸஸ் தான் மானிட்டர் பண்ண வைக்க முடியும். ஆனா இதுவே ப்ரொமித்தியஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் கேன் மானிட்டர் அப் டு 800 பிளஸ் மெட்ரிக்ஸஸ் வரைக்கும் அதால மானிட்டர் பண்ண வைக்க முடியும். 800 பிளஸ் மெட்ரிக்ஸஸ் வரைக்கும் அதால மானிட்டர் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? 800 பிளஸ் கேன் ஏபிள் டு மானிட்டர். ஓகே, சோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூபர்நெட்ஸ் என்விரான்மெண்ட்ல, அதாவது மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வரும்போது மானிட்டர் பண்றதுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமித்தியஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய விதமான மானிட்டரிங்ஸ் வந்து இதுல பண்ண முடியும் அப்படின்றதுனால கியூபர்நெட்ஸ் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ற ஒரு டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமித்தியஸ் தான். ஏன்னா இது எவ்வளவு மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ண முடியும்? 800 பிளஸ் மெட்ரிக்ஸஸ் மானிட்டர் பண்ண வைக்க முடியும். ஓகே, அண்ட் அதே மாதிரி இவரு கிளவுட் வாட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வெல்ல தான் ஒரு மானிட்டரிங் இன்டர்வலே நடக்கும். 60 செகண்ட்ஸ் இன்டர்வெல், அதாவது ஒரு மானிட்டரிங் நடக்குதா, ஒரு 60 செகண்ட்ஸ் கழிச்சு அடுத்த மானிட்டரிங், அந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்ல நடக்கும். பட் ஆனா ப்ரொமித்தியஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ்ல இருந்தே மானிட்டரிங் இன்டர்வல் நடக்கும். இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸா இருக்கும்? அப்ப இவங்க 60 செகண்ட்ஸ், இவங்க வந்து 15 செகண்ட்ஸ் அப்படின்னும் போது என்ன ஒரு கான்செப்ட்ஸ் ப்ரொமித்தியஸ்க்கும் கிளவுட் வாட்சுக்கும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது? அந்த மானிட்டரிங்கோட ஸ்பீடு, ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களால பண்ண முடியும். அதாவது 60 செகண்ட்ஸ் இன்டர்வெல்ல ஒரு மானிட்டரிங் நடக்கிறதுக்கும் 15 செகண்ட்ஸ் இன்டர்வெல்ல ஒரு மானிட்டரிங் நடக்கிறதுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ். அந்த ஒரு இம்பாக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சிட முடியும். எது வழியா? ப்ரொமித்தியஸ் வழியா. கிளவுட் வாட்ச்ல ஒரு டைம், அந்த 60 செகண்ட்ஸ் அப்படின்ற அந்த டைம் இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கான ஒரு டிலேனஸும் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்ப அதுதான் அந்த ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமித்தியஸ் வழியா என்ன பண்ண முடியும்? நம்மளால கொண்டு வர முடியும். சரிங்களா? அதுதான் இந்த 15 செகண்ட்ஸ் இன்டர்வல். இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கிராப் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஸ்கிராப் இன்டர்வல். ஓகேங்களா? ஸ்கிராப் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அவ்வளவுதான். சேம் மானிட்டரிங் தான் பண்ண போறோம். இந்த மானிட்டரிங்ஸ்ல நம்ம இப்ப பண்ண போற மானிட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் மானிட்டரிங்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் ஆஃப் மானிட்டரிங் தான் நம்ம வந்து இங்க செட் பண்ண போறோம். சரிங்களா? பேசிக் திங், ஒரே மானிட்டரிங்காக யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் தான் இது. ஓகே, கிராஃபானான்றது என்னன்றதை நம்ம லாஸ்டா சொல்றேன் நான். இது வந்து ஒரு விசுவலைசேஷன் டூல். இது மானிட்டரிங்ல வராது.
ஒரு விசுவலைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் லாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்றது. சரி, இதுக்கு ஒரு பிக்சர் எப்படி நம்ம பண்ண போறோன்றதுக்கான பிக்சர். ஸ்ப்ளங்கோட ஆர்கிடெக்சர் சொல்லுங்க. ஸ்ப்ளங்க் ஆர்கிடெக்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஸ்ப்ளங்க் முடிஞ்சிருச்சுல, ஒரு சில பேருக்கு முடிஞ்சிருக்காது. முடிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்ப்ளங்க் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்? Anyone? So Splunk architectures அது எப்படி புஷ் பேஸ் மெக்கானிசம் ஒர்க் ஆகுமா, புல் பேஸ் மெக்கானிசம் ஒர்க் ஆகுமா? புஷ்ஷா புல்லா? புஷ்ஷா? ரெடி புஷ்? சொல்லு, நீ தானே சொன்ன, சொல்லு. ரெடி புஷ்? செக் பண்ணுங்க, புஷ்ஷா புல்லான்றதை செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ப்ரொமீத்தியஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ப்ரொமீத்தியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ப்ரொமீத்தியஸ் எந்த மிஷின்ல இருக்கோ அந்த மிஷினை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, நார்மலா டெவாப்ஸ்ல எப்படி சொல்லுவோம், அதை மாஸ்டர் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எந்த சர்வர்ல ஒரு டெவாப்ஸ் டூல் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த சர்வரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ்டர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப நான் வந்து இந்த மிஷின்ல நான் வந்து ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். so that the server will called as a master machine. இந்த master machine going to manage the multiple servers. ஓகேங்களா? எப்படி உங்களோட ஸ்ப்ளங்க்ல பண்ணீங்களோ அதே கான்செப்ட் தான். ஸ்ப்ளங்க்ல என்ன பண்ணீங்க? மாஸ்டர் சர்வர்ல என்ன பண்ணீங்க? மாஸ்டர் சர்வர்ல ஃபார்வர்டா? சோ சர்வர்ல நான் ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மல்டிபிள் ஸ்லேவ் மிஷின் வச்சிருக்கேன்னு வைங்க. ஓகேங்களா? மல்டிபிள் ஸ்லேவ் மிஷின்ஸ் வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்லேவ் 1, இது வந்து ஸ்லேவ் 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன்னு வைங்க. ஓகே, சோ சரி, ஸ்ப்ளங்க் வந்து ஏஜென்ட் லெஸ்ஸா இல்ல ஏஜென்ட் பேஸ்டா? ஏஜென்ட் பேஸ்டா? ஷூரா? ஷூரா ஏஜென்ட் பேஸ்டா? எப்படி ஏஜென்ட் பேஸ்ட்? சரி, ஓகே. எல்லா ஸ்லேவ் மிஷின்லயும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்ட் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அதுதான் நம்ம ஏஜென்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ப்ரொமீத்தியஸ்லயுமே. ஓகேங்களா? ப்ரொமீத்தியஸ்லயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்றோம். அந்த ஏஜென்ட்டோட நேம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நோட் எக்ஸ்போர்ட்டர். அந்த ஏஜென்ட்டோட நேம் தான் என்னது? ஏஜென்ட்டோட நேம் என்னது? நோட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? நோட் எக்ஸ்போர்ட்டர். இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் வழியா தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லேவோட டீடைல்ஸை நம்மளோட மாஸ்டர் மிஷினுக்கு ஷேர் பண்ண போறோம். ஓகேங்களா? வித் தி ஹெல்ப் ஆஃப் தி நோட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? அப்ப இது சொல்லுங்க, இது புல் பேஸ்ட் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுமா இல்ல புஷ் பேஸ்ட்ல ஒர்க் ஆக போதா? Any idea? Node exporter is going to collect the metrics details about the slave machine. Prometheus is going to collect the details from the slave machine. அப்ப இது என்ன மெக்கானிசம்ல வரும்? புஷ்ஷா? புஷ்ஷா? புல் மெக்கானிசம். டீடைல்ஸ் புல் தானே பண்ணுது. ஸ்லேவ் மிஷின்ல இருந்து டீடைல்ஸ் என்ன பண்ணுது? புல் பண்ணி தானே ப்ரொமீத்தியஸ் வருது. அப்ப இது என்ன மெக்கானிசம்ல ஒர்க் ஆகுது? புல் பேஸ்ட் மெக்கானிசம்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? புல் பேஸ்ட் மெக்கானிசம். டீடைல்ஸை கலெக்ட் பண்றது இவரு. அந்த டீடைல்ஸை இவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்றது யாரு? ப்ரொமீத்தியஸ். அப்ப அது என்ன மெக்கானிசம்? புல் பேஸ்ட் மெக்கானிசம். சரிங்களா? புல் பேஸ்ட் மெக்கானிசம். ஓகே, புல் பேஸ்ட் மெக்கானிசம்ல இது ஒர்க் ஆகும். ஓகே, எவ்வளவு செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ல ஒர்க் ஆகும்? 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல் டைம்ல ஒர்க் ஆகும். 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்கிராப் டைம் இன்டர்வல் அப்படின்னு சொல்றோம். 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ல ஒர்க் ஆகும். சரியா? டன். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் ஆர்கிடெக்சரு. இதே மாதிரிதான் உங்களுக்கு ஸ்ப்ளங்க்குக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருந்திருக்கும். இதே சினாரியோ தான் ஆர்கிடெக்சரா இருந்திருக்கும். என்ன அதுல வந்து கண்ட்ரோல் ஹோஸ்ட்னு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க.
ஃபார்வர்டர் ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, இண்டெக்ஸர்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. ஓகே, லிசனர் போர்ட்ஸ். அது லிசனர் போர்ட்ஸ் வந்து எந்த போர்ட் வழியா லிசன் ஆகணும், அதாவது ஸ்ப்ளங்க் வந்து எந்த போர்ட் வழியா ஸ்லேவோட டீடைல்ஸை லிசன் பண்ணணுன்றதுக்காக ஒரு போர்ட். இதுக்கும் அதே மாதிரி ஒரு லிசனர் போர்ட் இருக்கு. ஓகேங்களா, அது என்ன லிசனர் போர்ட் இருக்கு? ஃபார்வர்டர் லிசனர் 997 சரிங்களா, 997. ஓகே, இதுக்கும் லிசனர் போர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கும் சம் லிசனர் போர்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம் நம்ம. சரியா, சேம் ஆர்கிடெக்சர் இஸ் சேம். அதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலயும் வரப்போகுது. ப்ரோமித்தியஸ் வந்து ஒரு சர்வர்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸ்லேவ் மிஷின்ல நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற டீடைல் ஒரு எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ண போறீங்க. திஸ் எக்ஸ்போர்ட்டர் இஸ் கோயிங் டு கலெக்ட் தி ஆல் த சர்வர் மெட்ரிக்ஸ். ஓகேங்களா, அவங்க சர்வரோட மெட்ரிக்ஸை இவர் என்ன பண்ணுவாரு, கலெக்ட் பண்ணி வச்சுப்பாரு. அந்த மெட்ரிக்ஸை இவர் என்ன பண்ணுவாருன்னா 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ல புல் பேஸ் மெக்கானிசம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாரு, புல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா, அப்போ ஒவ்வொரு டீட்டெயிலும் 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ல இது வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த டீட்டெயில் இங்க லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி இது இன்னொரு நேம்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ் பேஸ்ட் ஆன் த டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் மெக்கானிசம். டைம் சீரிஸ், இது இன்னொரு நேம்லயும் கேட்பாங்க. ஓகேங்களா, டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். இது டைரக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ் அப்படின்னு கேட்கலனாலும் இன்னொரு நேம்ல கூட இதை கால் பண்ணுவாங்க. டைம் சீரிஸ் டேட்டா பேஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் மெக்கானிசம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நீங்க சொல்ற ஆன்சர் ப்ரோமித்தியஸ் அப்படின்னா தான் இருக்கும். அவங்க டைரக்டா கேட்காம இன்டைரக்டா ஒரு நேம்ல கேட்கறாங்கன்னா இந்த நேம்ல தான் கேட்பாங்க. டைம் சீரிஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ராசஸர். இது வந்து சர்வர், அதாவது உங்களோட ப்ரோமித்தியஸ்குள்ளே இது இன்பில்டாவே வந்துடும். ஓகேங்களா, இது எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் 15 செகண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வல்ல ஒரு டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவ் மிஷின்ல இருந்து ப்ரோமித்தியஸ் கேதர் பண்றாங்க அப்படின்னா, அப்போ ஒவ்வொரு டைமும் இவர் வந்து 800+ மெட்ரிக்ஸும் கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அப்ப இவர் சர்வர் கெப்பாசிட்டி என்ன ஆயிடும், ஃபுல் ஆயிடும். ஓகேங்களா, ஏன்னா ஒவ்வொரு லாக் டீட்டெயிலும் ஃபுல் ஆயிடும். கேதர் பண்ணிட்டே இருந்தா இவர் சர்வர் ஃபுல் ஆகும் இல்லையா. அப்ப இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கேதர் பண்ணும்போது மட்டும்தான் 800 மெட்ரிக்ஸும் அதை கேதர் பண்ணும். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ணும்னா எல்லாத்தையுமே அதை கேதர் பண்ணாது. அந்த 800 மெட்ரிக்ஸ்ல எந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் அது என்ன பண்ணிடும், அது அப்டேட் பண்ணிக்கும். எல்லாத்தையுமே மறுபடியும் 800மே அது எடுத்துக்காது. அந்த 800 மெட்ரிக்ஸ்ல எதெல்லாம் சேஞ்சஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் தான் அது என்ன பண்ணும், அந்த சர்வர்ல அப்டேட் பண்ணிக்கும். ஓகே, இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு பதிலா கொஞ்சமா கொஞ்சமா அதை எடுத்துக்கும். எல்லாத்தையுமே எடுத்துக்காது. அப்ப அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40% வரைக்கும் அது வந்து கம்மி பண்ணும். ஃபுல் ஆகாது. ஒரு 30 to 40% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணும். அந்த பேஸ் மெக்கானிசம் எதுல இருக்கும்னா இந்த டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அது இதுக்குன்னு தனி நேமே அதுதான், டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்னே சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ப்ரோமித்தியஸ்னு ஒன்று இருக்கு, கிராஃபைட்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருக்கு, வந்து போச்சு எனக்கு. நான் கிராஃபானால காமிக்கிறேன். டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்ல ப்ரோமித்தியஸ் ஒன்று வரும், கிராஃபைட்னு ஒன்று வரும், இன்னொரு சர்வர் இருக்கு, இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. அது என்னன்றது நான் சொல்றேன். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்ல தான் வருவாங்க. அதாவது எப்படின்னா, ப்ரோமித்தியஸ் கோயிங் டு கலெக்ட் தி சர்வர் மெட்ரிக்ஸ் இன்டு தி சர்வர். அது எடுத்தோடனே 800+ மெட்ரிக்ஸை ஒன் டைம் கலெக்ட் பண்ணிக்கும். செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் கலெக்ட் பண்ணும்போது மறுபடியும் 800+ மெட்ரிக்ஸை இது கலெக்ட் பண்ணாது. இதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ அதை மட்டும் தான் இது என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். மறுபடியும் அது ஃபுல் ஆகாம எங்க அந்த மெட்ரிக்ஸ்ல எந்த மெட்ரிக்ஸ்ல சேஞ்சஸ் நடந்திருக்கோ அது மட்டும் அது என்ன பண்ணிடும், அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அதுதான் இதோட வேலை. அந்த வேலையை மேனேஜ் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் சீரிஸ் டேட்டா பேஸ். இது நீங்க ப்ரோமித்தியஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காவே இங்க என்ன பண்ணிப்பாங்க, இன்ஸ்டால் ஆயிடுவாங்க. இவங்க சர்வருக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிருப்பாங்க. சர்வருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா, டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்ன்றோம். நான் அதை இன்ஸ்டால் பண்ணும்போது காமிக்கிறேன் எங்க இருக்குன்றது. சரியா, கிளியரா? இந்த ஆர்கிடெக்சர்ல யாருக்கா டவுட் இருக்கா? இதுதான் ப்ரோமித்தியஸோட ஆர்கிடெக்சர். எல்லா டெவாப்ஸ் டூல்ஸுக்குமே ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். டாக்கருக்கும் சரி, கியூபர்நெட்ஸுக்கும் சரி, இல்லைன்னா கிட்டுக்கும் சரி, ஜென்கின்ஸுக்கும் சரி, எல்லா டெவாப்ஸ் டூல்ஸுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்றது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஆர்கிடெக்சர்ன்றது ஒண்ணு இல்லை, என்னது, அதோட ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா, ஆர்கிடெக்சர்ன்றது அதோட ஒர்க் ஃப்ளோ. ஓகேங்களா, அந்த ஒர்க் ஃப்ளோ நம்ம சொல்லணும், எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மெக்கானிசம்ல ஒர்க் பண்றோம், எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதோட கனெக்ஷன்ஸ் இருக்க போகுது, இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான் அதோட ஆர்கிடெக்சர். இதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா கியூபர்நெட்ஸோட ஆர்கிடெக்சர் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய காம்பனன்ட்ஸ் பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க.
லைக் வந்து 2 சர்வரா இருக்கும் அந்த இடத்துல, மாஸ்டர் நோட் அண்ட் ஒர்க்கர் நோட் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். மாஸ்டர் நோட்ல ஒரு செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும், ஒர்க்கர் நோட்ல தனியா செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இருக்கும். அப்போ ஒரு காம்பனண்ட்டையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ வந்து கொஞ்சம் லென்த்தா போகும். ஸோ இருக்கிறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்ஸ் தான். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான், சொல்றதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சரிங்களா? அது மாதிரி அந்த ஆர்கிடெக்சர் ஃப்ளோ எல்லா டூல்ஸுக்குமே நீங்க பார்த்து வச்சுக்கணும். டெராஃபார்முக்கும் பார்த்து வச்சுக்கணும், ஆன்சிபிளோடதுக்கும் பார்த்து வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் கிளாஸ்லயே நம்ம அதுதான் சொல்லியிருப்போம், எப்படி ஒர்க் ஆகும், ஆன்சிபிள் எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க, அப்புறம் வந்து டெராஃபார்ம்ல எப்படி கோடு வந்து புஷ் பண்ணி கொண்டு போறீங்க, எல்லாமே அதுக்கான ஆர்கிடெக்சர்ஸ் நாங்க சொல்லி கொடுத்துதான் இருக்கோம். கண்டிப்பா அதை கேட்பாங்க இன்டர்வியூல. சரியா? டன். இதுல யாராவது டவுட் இருக்குங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? ஆன்லைன் நீ டவுட்? ஆன்லைன் முகேஷ், சுரேந்தர், clear முகுந்தன், Padman, yeah, clear. கிளியர் தானே? பாலா, Yeah. இல்ல சார், நோ சார். டவுட் இருக்குன்னா அப்பயே ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க, நான் அகைன் கூட சொல்றேன். நான் கிளியர் தானே? இங்க யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் மானிட்டரிங் சர்வீஸ் தான், மானிட்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பாத்தீங்களோ அதே கான்செப்ட் தான். ஒரு மிஷின்ல ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன், ஸ்லே மிஷின்ல ஸ்னோட் எக்ஸ்போர்ட்டர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப ஆமா, ரெண்டுத்தையும் இங்கதான் மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம பண்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் தான். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் போது இந்த சிபியூ, மெமரி, டிஸ்க் யூசேஜ், நெட்வொர்க், இந்த மாதிரி மானிட்டரிங் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங். இதுலயே அப்ளிகேஷன் மானிட்டரிங் தனியா இருக்கு. அப்ளிகேஷன் மானிட்டரிங் அப்படின்னு போது உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள நடக்கிற ஒரு சினாரியோஸ், லைக் வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ்ல வர ரெஸ்பான்ஸ், அதுக்கு பதில கொடுக்குற உங்களோட அப்ளிகேஷனோட ரெஸ்பான்ஸ், ஏபிஐ ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் அப்ளிகேஷனுக்குள்ள நடக்கிறது. அதை நம்ம பண்ண போறது இல்லை. இப்ப நம்ம பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங்ஸ் தான். சரிங்களா? அதுக்கு தான் நான் வந்து இந்த நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லைக் இந்த ஏஜென்ட்டை நான் யூஸ் பண்றேன். இந்த ஏஜென்ட் கேன் ஒன்லி மானிட்டர் அப் டு சர்வர் மெட்ரிக்ஸை மட்டும் தான் இதை மானிட்டர் பண்ணும், மற்றபடி வேற எதுவும் மானிட்டர் பண்ணாது. சரிங்களா? அதை நான் என்னென்னு காமிக்கிறேன் இப்ப. ஓகே, பண்றேன். என் சர்வர் ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்க எத்தனை மிஷின் வச்சிருக்கீங்களோ எல்லா மிஷின்லயுமே நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணணும் கம்பல்சரி. சரிங்களா? ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். In your effort to improve the customer experience, AWS sign-in getting new look. சைன்இன் மெத்தடாலஜி மாறப்போகுது. இதெல்லாம் அடிக்கடி பாருங்க, இதெல்லாம் என்னென்ன இருக்குன்றது. சரிங்களா? சரி, நம்ம வந்து ஒரு 2 சர்வர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இங்க 2 சர்வர் யூஸ் பண்றேன். ஒன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், ப்ரொமீத்தியஸ். கீபேர் ஆல்ரெடி இருக்கிற கீபேர் யூஸ் பண்ணிக்கோங்க. லான்ச் இன்ஸ்டன்ஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணல, நார்மலா சர்வர் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். 2 சர்வர் இங்க இருக்கு நம்ம கிட்ட. அதுல ஒரு சர்வரை நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே ப்ரொமீத்தியஸோட வெப்சைட் prometheus.io. ஓகேங்களா? இதுதான் ப்ரொமீத்தியஸோட வெப்சைட். இதுல நம்ம டவுன்லோட் எடுத்துக்கணும். டவுன்லோட்ல கேன் see that ப்ரொமீத்தியஸ். இதுதான் ப்ரொமீத்தியஸ் டவுன்லோட் பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ்க்கான டீடைல்ஸ். ஸோ இதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் எப்பவுமே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஃபைல் லிங்க். ஓகே, மிஷின் அங்கே ஓப்பன் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ரன்னிங்ல இருக்கு, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இனிஷியேட் ஆகட்டும். இது வந்து ப்ரொமீத்தியஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் நான் சொன்ன அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்: பிளாக் பாக்ஸ் எக்ஸ்போர்ட்டர், கன்சோல் எக்ஸ்போர்ட்டர், கிராஃபைட் எக்ஸ்போர்ட்டர்,
மெம்கேட்ச் எக்ஸ்போர்ட்டர், MySQL இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணுது? MySQL சர்வர், டேட்டாபேஸ் சர்வரோட மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்றது. ஓகேங்களா? இது மிஷின் மெட்ரிக்ஸ். நம்ம இப்ப என்ன எக்ஸ்போர்ட்டர் எடுத்திருக்கோம்? நோட் எக்ஸ்போர்ட்டர். அப்ப கேட்பாங்க, ப்ரொமீத்தியஸ்ல என்னென்ன கைண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருக்கீங்க. அப்ப இந்த டைப்ஸ் எல்லாம் சொல்லணும். மெம்கேட்சி, MySQL எக்ஸ்போர்ட்டர், கிராஃபைட், கன்சோல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? நீங்க என்ன மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான எக்ஸ்போர்ட்டரை நீங்க ப்ரொமீத்தியஸ் கிட்ட இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். ப்ரொமீத்தியஸ் இல்ல, ஸ்லேவ் மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் ப்ரொமீத்தியஸால அந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகே, அப்ப நான் டேட்டா பேஸோட மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணணுமா, நான் எதை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும்? MySQL இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும். கேட்சி சர்வர்ஸ், கேட்சி கண்டென்ட் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணணுமா, அதுக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கணும்? மெம்கேட்ச் எக்ஸ்போர்ட்டர். இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது நோட் எக்ஸ்போர்ட்டர் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஆனா அதை தாண்டி வேற என்ன இருக்குன்னு கேட்கும்போது நம்ம சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அப்ப இது மேல இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும். கிராஃபைட்னா என்ன, கிராஃபைட் கான்செப்ட்னா என்னென்ன இருக்கு, ஓகேங்களா? கன்சோல் எக்ஸ்போர்ட்டர்னா என்ன, இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் சும்மா ஒரு ஓவர்வியூவா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான், போதும். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ப்ரொமீத்தியஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு ப்ரொமீத்தியஸ் சர்வரை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்மளோட பொட்டியில ஓபன் பண்ணிக்கிறேன். கலர்ஸ் உபுண்டுல யூஸ் பண்றீங்கன்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க? Just 1 second. ஓகேப்பா, சரி. அப்ப நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். EC2 -user. ஷிட், கனெக்ஷன் எரரா? EC2 user பேக்கேஜ் வந்து அப்டேட் கேக்குது. sudo m update -y.
ஓகே, ஸோ அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூட் யூசரா மாறதுக்கு sudo su -hyphen கொடுத்து ரூட் யூசரா மாறிடுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டயக்ராமுக்கு வாங்க. சர்வர் ரெடி. நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ப்ரொமீத்தியஸ். அப்ப ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான வெப்சைட். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷனா கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல லினக்ஸ் இதோட லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இங்க என்ன கொடுக்கணும்? டூப்ளிகேட் லிங்க் அட்ரஸ் காப்பி பண்ணீங்கன்னா பேஸ்ட். ஸோ அதுக்கு பிஃபோர் இங்க இந்த லிங்க் அட்ரஸ் இங்க பேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஃபைல் பாத்துக்கு மாறிடுறேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேண்டமா ஒரு ஃபைல் பாத்துல இருக்கக்கூடாது. cd/opt இந்த ஃபைல் பாத்துல இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். ஸோ நம்மளோட கண்டென்ட் இருக்கு. எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? ஸ்டார் ஸ்பேஸ் xv zf prometheus. ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் நீங்க லினக்ஸ் இதுல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்க அன்சிப் பண்ற கமாண்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்டிங் கமாண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டார் ஜிப்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றீங்கன்னா இந்த tar-xv-zf அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? tar-xv-zf என்ற கமாண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த xv-zfனா என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? xv-zfனா என்னன்றதை கேட்பாங்க. சரியா? அப்ப அது என்னன்றதை பாருங்க. ஓகே, cd prometheus ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. அதெல்லாம் என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஓகே, இதுல ஐ எம் கெட்டிங் தட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். 2 எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கு. ப்ரொமீத்தியஸ்னு ஒன்று இருக்கு, prompt toolனு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இந்த 2 ஃபைலுமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பைனரி பாத்ல இருக்கணும். ஆனா இது ஓப்பனா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், பைனரி பாத்துக்குள்ள கொண்டு போறேன். பைனரி பாத்துக்குள்ள கொண்டு போனோம்னா எப்படி கொண்டு போவீங்க? பைனரி பாத்துக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்றேன் நான். ஓகே, மூவ் பண்ணலாம். பட் ஆனா கான்ஃபிகரேஷன் ஃபைல் இதுலயும் இருக்கணும். காப்பி. ஓகேங்களா? காப்பி. அடுத்தது ப்ரொமீத்தியஸ். ஓகே, prompt tool-ஆ? சரி, ஓகே. அப்புறம் /usr/local bin path இருக்கிற ஏரியா இதுதான். இதுதான் bin path. usr local bin. ஓகே, கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எஸ், ஓகே. இப்ப காப்பி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ காப்பி பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ப்ரொமீத்தியஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ./prometheus -config file. இதுக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்கணும். prometheus.yml ampersand. ஓகே, ./prometheus-config.file equal to prometheus.yaml லாஸ்ட்ல ampersand கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா எரர் மெசேஜ் அடிச்சிட்டு இருக்கு. மறுபடியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து ப்ரொமீத்தியஸ் வந்து ஸ்டார்டட் அப்படின்னு வந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் த TSDB இருக்கா? TSDBனா என்னது? டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். ஓகேங்களா? டைம் சீரிஸ் டேட்டாபேஸ். ஓகே, ஓகே. அப்ப நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இதோட போர்ட் நம்பர், ப்ரொமீத்தியஸோட போர்ட் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9090. ஓகேங்களா? ப்ரொமீத்தியஸ் போர்ட் நம்பர் வந்து 9090. அப்போ ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது ரன் ஆகுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்,
சர்வரோட ஐபி அட்ரஸ் காப்பி பண்ணி நம்மளோட போட்டு போல 9090. ஸோ அவுட்புட் வரல, இங்கேயோ மிஸ்டேக் ஆயிருக்கு. சரிங்களா? செக்யூரிட்டி குரூப்ல நம்ம என்ன பண்ணல, போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணல. அதாவது 22, அதாவது டிசிபில இருந்து 22 எனேபிள் பண்ணோம். எஸ்ஹெச் போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணோம். வேற என்ன போர்ட் நம்பர் எனேபிள் பண்ணணும்? 9090 எனேபிள் பண்ணோம். கஸ்டம் டிசிபில 9090 எனேபிள் பண்ணி வைப்போம். ஓகே, ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் தட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அகைன். ஸோ ப்ரொமீத்தியஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸோட டேஷ்போர்டு. ஓகே, அப்போ டயக்ராம் படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்லேவ் மிஷின்ல நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ டயக்ராமுக்கு போவோம், அகைன் நம்மளோட சர்வருக்கு வருவோம். எந்த சர்வர் எடுத்துக்கணும்? இப்போ ஸ்லேவ். ஓகேங்களா? அதையும் ஓப்பன் பண்ணலாம். Errands change. sudo yum update. cd upt குள்ள நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஐபி இதை எடுத்துப்போம். எங்க இருக்கு? கீழே வந்தீங்க அப்படின்னா நோட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ அதில் லினக்ஸோட லிங்க் அட்ரஸை காப்பி பண்ணுங்க, சர்வர்ல டூப்ளிகேட் காப்பி பேஸ்ட். ஓகேவா? சரி, ஸ்டார் ஸ்பேஸ் hyphen xv zf node cd node exporter இருக்கா? /node exporter ampersand கொடுத்து ஸ்டார்ட். இப்போ நோட் எக்ஸ்போர்ட்டரோட போர்ட் நம்பர் என்ன? 9100. அப்ப அதையும் நான் என்ன பண்ணணும்? இப்ப என்ன பண்ணணும்? என் சர்வர்ல ஆட் பண்ணணும். ஓகே, என்னோட செக்யூரிட்டியில ஒரே செக்யூரிட்டி குரூப் தான் நான் கொடுத்துருக்கேன், ஆட் பண்ணணும். என்ன போர்ட்டு? 9100. இப்போ நோட் எக்ஸ்போர்ட்டர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சரி, இதை செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சேம் தான். இதோட ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. ஐபி அட்ரஸ் எடுத்துட்டு கூகுளில் ஹிட் பண்ணி என்ன போர்ட் நம்பர் கொடுக்கணும்? 9100 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா யூ கேன் see that நோட் எக்ஸ்போர்ட்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வரலை, இப்போ எங்கேயோ மிஸ்டேக் ஆகிருக்கு. வந்துச்சு. ப்ரொமீத்தியஸ் நோட் எக்ஸ்போர்ட்டர். ஓகேவா? மெட்ரிக்ஸ் இதுதான் அந்த மெட்ரிக்ஸ். இதான் அந்த மெட்ரிக்ஸ். ஓகே, இது ரெஃப்ரெஷ் இதோட மெட்ரிக்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் வேணா பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, சேஞ்ச் ஆயிருக்கா?
ரெக்வஸ்ட் வருதா? 200 சக்சஸ் ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கா? இங்க பாருங்க சேஞ்சஸ் ஆகும், பைட்ஸ்லாம் சேஞ்சஸ் ஆகும், விர்ச்சுவல் மெமரிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகே, அப்ப நான் சக்சஸ் இதே மாதிரி தான் நீங்க எல்லா சர்வர்லயும் என்ன பண்ணணும், நோட் எக்ஸ்போர்ட்டரை இன்ஸ்டால் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா சர்வர்ஸ்லையுமே கண்டிப்பா நோட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? அப்பதான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். ஓகே, அப்ப டயக்ராமுக்கு வாங்க. மாஸ்டர் மிஷின்ல ப்ரொமீத்தியஸ் ரெடி, ஸ்லேவ் மிஷின்ல நோட் எக்ஸ்போர்ட்டர் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மாஸ்டர் ஸ்லேவையும் லிங்க் பண்ணணும். சரிங்களா? மாஸ்டர் ஸ்லேவையும் லிங்க் பண்ணணும். அப்ப எப்படி நான் லிங்க் பண்றது? இதுதான் மெயின் திங். இப்ப கேட்பாங்க எப்படி ஹவு டு இன்டெகிரேட் யுவர் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ், எப்படி நீங்க அதை இன்டெகிரேட் பண்றீங்க? அப்ப மாஸ்டர் மிஷின்ல ப்ரொமீத்தியஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஸ்லேவ் மிஷின்ல நோட் எக்ஸ்போர்ட்டர் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு என்னோட மாஸ்டர் மிஷின்ல ஐம் ஜஸ்ட் சீயிங் தட் ஃபைல் நேம் கால்ட் அஸ் prometheus.yaml. ஓகேங்களா? prometheus.yaml. இந்த YAML ஃபைல்குள்ள தான் போயிட்டு நான் என்ன பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன்னா vi prometheus.yaml அப்படின்னு சொல்லி இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபைல்ல இதுதான் அந்த YAML ஃபைல். யூ கேன் see that my global configல நான் சொன்ன அந்த ஸ்கிராப் டைம் இன்டர்வல் இருக்கா? ஸ்கிராப் டைம் இன்டர்வல் எதுல இருந்து இருக்கு? 15. இது கூட இன்னொரு டைம் இன்டர்வல் இருக்கு பாருங்க, அது என்னது? எவால்யூஷன் டைம். எவால்யூஷன் டைம்ன்றது என்னன்னா, லைக் வந்து ஸ்கிராப் டைம் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுறாங்களா இல்லையான்றது செக் பண்றது தான் இவங்களோட வேலை. எவால்யூஷன் டைம் அப்படின்னு 3 டைம் இன்டர்வல் இருக்கும். ஸ்கிராப், எவால்யூஷன், டைம் அவுட். ஓகேங்களா? டைம் அவுட் வந்து உங்களுக்கு வந்து கமெண்டட் லைன்ஸ்ல இருக்கா? குளோபல் டிஃபால்ட் டைம் அவுட் வந்து 10 செகண்ட்ஸ் இருக்கும். அதாவது இவங்க 2 பேர் ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா 10 செகண்ட்ஸ்ல ப்ரொமீதியஸ் என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும். அப்ப இது எப்படி ஒர்க் ஆகும், அந்த டைம் இன்டர்வல் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டாங்கன்னா 3 டைமிங். ஒன்னு ஸ்கிராப் டைம், எவல்யூஷன் டைம், டைம் அவுட். ஸ்கிராப் டைம்ன்றா டிஃபால்ட் டைம், எந்த டைம்ல மானிட்டர் பண்ணணும் செட் பண்றது. 15 செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கா? டிஃபால்ட்டா 1 மினிட் வரைக்கும் செட் பண்ணி கொண்டு போகலாம். 15 செகண்ட்ஸ்ல இருக்கு, வேணும்னா மாத்திக்கலாம். நீங்க இன்சர்ட் மோட்ல போயிட்டு வேணும்னா சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். எவல்யூஷன் டைமும் அதே மாதிரி தான் வச்சிருக்கணும், ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க ஒர்க் ஆகுறாங்களா இல்லையான்றது பாக்குறது தான் இவரோட வேலை. ஓகேங்களா? அப்ப இவங்க 2 பேர் டைமிங்கும் ஒரே மாதிரி இருக்கும். தென் டிஃபால்ட் டைம் அவுட் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ப்ராப்பரா ஒர்க் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா 10 செகண்ட்ஸ்ல ப்ரொமீத்தியஸ் டவுன் ஆயிடும். சரியா? இப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ஜாப் இங்க இருக்கு. யார் இது? ப்ரொமீத்தியஸ் அப்படின்ற நேம்ல ஒரு ஜாப் இங்க இருக்கு. ஓகே, இவர் கூடயே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே கீழே ரைட் கிளிக், அவ்வளவுதான். அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட். சரிங்களா? அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட். பேஸ்ட் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க, ஏன்னா இது ஒரு YAML ஃபைல். YAML ஃபைல்ல என்ன எரர் மேக்ஸிமம் வரும்? என்ன எரர் வரும்? நீங்க தானே எரருக்கு ரொம்ப ஃபேமஸான ஆளு, சொல்லுங்க. அந்த இன்டென்டேஷன் எரர் தான் ரொம்ப அதிகமா வரும். தப்பா காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ் போனா கூட அதுக்கப்புறம் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறம் மறுபடியும் நீங்க வந்து ஃபைல் திரும்பி இது பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நான் வந்து ஸ்லேவ் 1 அப்படின்னு கொடுக்குறேன். தென் டார்கெட்ஸ், அந்த ஸ்லேவ் மிஷினோட டார்கெட் ஐபி. ஓகேங்களா? ஸ்லேவ் மிஷினோட டார்கெட் ஐபி. டார்கெட் ஐபி எது? நம்ம ஸ்லேவ் மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா? இதானே பப்ளிக் ஐபி. காப்பி பண்ணுங்க, இங்க பேஸ்ட். அதோட போர்ட் நம்பர் என்ன? 9100. சூப்பர். ஓகேங்களா? அப்ப இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்தாச்சு. இதுல இந்த ஸ்லேவ் மிஷினோட ஐபி அட்ரஸை மேப் பண்ணிட்டேன். இப்ப இதே மாதிரி தான் இப்ப அடுத்த ஸ்லேவ் இருக்கா, அதையும் என்ன பண்ணும், அப்படியே காப்பி பேஸ்ட். இன்னொரு ஸ்லேவ் இருக்கா, காப்பி பேஸ்ட். இன்னொரு ஸ்லேவ் இருக்கா, அப்படியே காப்பி பேஸ்ட். இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? பண்ணிட்டு எஸ்கேப் :wq சேவ். அவ்வளவுதான். ஸோ கான்ஃபிகரேஷன் லெவல்ல எப்பவுமே ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் என்ன பண்ணணும், திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரீஸ்டார்ட் பண்றதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைல் இதுல இருக்கணும். இப்போ நீங்க டாம் கேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் இருங்க. ஹலோ, நான் கிளாஸ்ல. என்னாச்சு? ஹலோ, சொல்லுங்க ப்ரோ.
வாங்க. தெரியலையே, நான் கிளாஸ்ல இருக்கேன். மனோஜுக்கு ஃபோன் அடிங்க. மனோஜ் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான். ஆ. ஓகே. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க ஸ்டார்ட் பண்ற மாரி ஏதாவது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ற மாரி ஏதாவது இருக்கான்னா எதுவுமே இல்ல. டாம் கேட்ல பண்ணும்போது ரீஸ்டார்ட் பண்றதுக்காக ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனா இங்க அந்த மாரி எதுவுமே இல்ல. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது பேக்கிரவுண்ட்ல இந்த அப்ளிகேஷன் இப்ப எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது பேக்கிரவுண்ட்ல எனக்கு இப்ப இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அதுதான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்ப. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன், பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கிற அப்ளிகேஷன நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அதோட ப்ராசஸர கில் பண்றேன். ஓகேங்களா? பேக்கிரவுண்ட் ஆப்பரேஷன நான் என்ன பண்றேன்னா, கில் பண்றேன். கில் பண்ணிட்டு திரும்பியும் நான் என்ன பண்றேன் அந்த அப்ளிகேஷன ஸ்டார்ட் பண்ணேன் அப்டின்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கீழ நீங்க பார்க்குறீங்களா? நோட்பேட் ஒண்ணு வச்சிருக்கேன். ஓப்பன்ல இருக்கு. குரோம் ஒண்ணு ஓப்பன்ல இருக்கு. பெயிண்ட், புட்டி இருக்கா? இப்ப இதெல்லாமே இப்ப நான் டெர்மினல் எதுல இருக்கேன்? புட்டில இருக்கேன். ஆனா பேக்கிரவுண்ட்ல எனக்கு எதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு? குரோம் ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு. பெயிண்ட் ஒண்ணு ஓப்பன்ல இருக்கு. நோட்பேட் ஒண்ணு ஓப்பன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்ப இதெல்லாம் சம்டைம்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே ஸ்டாச்சுவா மாறிடும். இத குளோஸ் பண்ண முடியாது. இந்த மாரி ஏதாவது நீங்க ஏதாவது பார்த்து பண்ணியிருக்கீங்களா? இந்த மாரி ஏதாவது ஒரு இது நடந்திருக்கா உங்களோட இதுல? சம்டைம்ஸ் இப்ப நீங்க இத குளோஸ் பண்ண டைப் பண்ணும்போது, ஹேங் ஆன மாரி, ஃப்ரீஸ் ஆன மாரி ஆயிடும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னுவாங்க. அதாவதுன்னா, சர்வர்ஸ்குள்ள ஏதாவது அன்வான்டட் கேட்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா, இந்த மாரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதோட டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷன கில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த என்டாஸ்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் கில்லிங் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அப்ப எனக்கு எந்த இது பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கோ, அத மட்டும் நான் என்ன பண்ணுவேன், எந்த டாஸ்க்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, அது வந்து ஃபுல்லாவே குளோஸ் ஆயிடும். திரும்பியும் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும் அது. ஓகேங்களா? அந்த ஜாம்பி ப்ராசஸ கில் பண்றதுக்கு தான் இந்த டாஸ்க் மேனேஜர், பேக்கிரவுண்ட் ஆப்பரேஷன்ஸ வந்து குளோஸ் பண்றதுக்கு தான் இந்த டாஸ்க் மேனேஜர்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ்ல இந்த மாரி பண்றாங்களா? லினக்ஸ்லயும் இதே மாரி ஜாம்பி ப்ராசஸ் அப்படின்னு நடக்கும். ஓகேங்களா? அன்வான்டடா மெமரி கன்சம்ப்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ராசஸர் மட்டும் அதிகமா மெமரி கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதோட ப்ராசஸர் டீடைல்ஸ் உங்ககிட்ட குடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸர் மட்டும் அதிகமா மெமரி கன்சியூம் பண்ணுது. இத கில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்ஸ் குடுப்பாங்க. அதோட ஐடி உங்ககிட்ட குடுத்துருவாங்க. ஒண்ணு ஐடி குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா நேம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க தான் என்ன பண்ணணும் சர்வர்குள்ள போயிட்டு, அத கண்டுபிடிச்சு அத கில் பண்ணணும். ஓகேங்களா? அதே சினாரியோ தான். இப்ப நான் வந்து ஒரு அ ப்ரொமீத்தியஸ் YAML ஃபைல்ல நான் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இத நான் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்றதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட எதுவும் இல்ல. ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இல்ல. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இதோட ப்ராசஸர டீட்டெயில கண்டுபிடிச்சு முடிச்சுருவேன். அதோட ப்ராசஸர் டீட்டெயில கண்டுபிடிச்சு, அத நான் என்ன பண்ணணும் இப்ப, கில் பண்ணணும். கில் பண்ணா தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். அப்ப இத ப்ராசஸர் டீட்டெயில் எப்படி செக் பண்ணுவீங்க? அப்ப எப்படி செக் ஒரு ப்ராசஸரோட டீட்டெயில் செக் பண்றதுக்கு PS-EF இது நோட் பண்ணிக்கோங்க. இது இன்டர்வியூல அதிகமா கேட்பாங்க. எப்படி ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ப்ராசஸரோட டீட்டெயில் செக் பண்ணுவீங்க அப்படின்னா, PS-EF பைப்லைன் சிம்பல், கிரெப் என்ன நேமோ அந்த நேம் இதுல குடுக்கணும். ப்ரொமீத்தியஸ்னா ப்ரொமீத்தியஸ் குடுத்து என்டர் அடிச்சீங்க அப்படின்னா, அதோட ப்ராசஸர் டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டா வரும். இதானே நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண கமாண்டு. ம். இதானே யூஸ் பண்ண கமாண்டு. இப்ப அது மட்டும் உங்களுக்கு வருதா? இதுதான் அதோட ப்ராசஸர் ஐடி. 352. இப்ப இத நீங்க என்ன பண்ணணும்னா கில் பண்ணணும். கில் பண்றதுக்கு kill-9 அப்படின்ற இந்த சிக்னல பாஸ் பண்றேன். kill-9 அப்படின்ற சிக்னல பாஸ் பண்ணி, அந்த ஐடி என்ன? 3527. இதோ இருக்கு பாருங்க. இதுதான். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸர் ஐடி. இது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ப்ராசஸர் ஐடி. குடுத்துட்டு நேம் வச்சும் பண்ணலாம். ஓகேங்களா? நேம் வச்சும் பண்ணலாம். நம்பர் வச்சும் பண்ணலாம். இது நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்பர் வச்சு பண்றேன். kill-9 3527 சொல்லிட்டு நம்பர் வச்சு நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா, கில் ஆயிடுச்சு இப்ப. இப்ப அகைன் நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ற கமாண்ட் என்ன? /prometheus config file prometheus.yaml லாஸ்ட்ல இந்த ஆம்பர்சன். ஆம்பர்சன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஆம்பர்சன் எதுக்கு யூஸ் பண்றீங்க? அண்டா? அது அண்டு தான்ப்பா அது. அது அண்டு தான் அது. எதுக்கு நான் இத யூஸ் பண்றீங்க? ம். ஆன்லைன் எதுக்காக யூஸ் பண்றோம் அத? ஆன்லைன்
முகேஷ், முகுந்தன், பாலா. பெர்மிஷன்ஸ் வெயிட் பண்ணாம இருக்கிறதுக்காகவா? அது கிடையாது. எதுக்கு நான் ஆம்பர்சன் சொன்னேன்? நான் ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டேன் இது ஆம்பர்சன் எதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு. பேக் இது வந்து பேக்ரவுண்ட் ஆபரேஷன்ஸ்க்காக ரன் பண்றது. ஓகேங்களா? இதுதான் பேக்ரவுண்ட் ஆபரேஷனுக்காக ரன் பண்ற கமாண்ட். லாஸ்ட்ல ஆம்பர்சன் கொடுக்கறது. அதனாலதான் உங்க அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். ஓகேங்களா? சரியா? Just give a second. ஓகே, சரி. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்றேன். அப்ளிகேஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ்ல டார்கெட் செக் பண்றேன். இங்க பாருங்க, ஸ்லேவ் மிஷன் 1 அப்பன் இருக்கா? ப்ரொமீத்தியஸ் சவுண்ட் கேட்டுது. நீதானப்பா? ஸோ ப்ரொமீத்தியஸ் 1 இஸ் அப், ஸ்லேவிஸ் 1 இஸ் அப். ஓகேங்களா? ஸ்லேவிஸ் 1 இஸ் அப்ல இருக்கு. ஓகே, அப்ப நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு மிஷின் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் 2-3 மிஷின் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் லினக்ஸ்க்கு நான் 2 லினக்ஸாவே எடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு லினக்ஸ் ஒரு உபுண்டு எடுத்துக்கோங்க. கான்செப்ட் எல்லாம் சேம் தான், ஆட் பண்றதெல்லாம் சேம் தான். எனக்கு வந்து இந்த இடத்துல ப்ரொமீத்தியஸ் மாஸ்டர் மிஷின் வந்த மாதிரி கீழே ஸ்லேவ் 1 ஸ்லேவ் 2ன்னு சொல்லி 2 மிஷின், ஒன்னு லினக்ஸ் ஒன்னு உபுண்டுல இருக்கும். சரிங்களா? அப்ப 2 மிஷினா எடுத்து இதுல ஆட் பண்ணி காமிங்க எனக்கு. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் ஆட் பண்றது. எப்படி ஆட் பண்ணணும்ன்றது ஆல்ரெடி சொல்லியாச்சு. எங்க ஆட் பண்ணணும்? போயிட்டு YAML ஃபைல்ல கரெக்டா ஆட் பண்ணணும். அந்த இன்டர்நேஷன் மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. தப்பா பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ டன். அப்ப யூ கேன் see that graph. நம்ம வந்து இதுல கூட நம்ம கிராஃப்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் CPU டீடைல்ஸ்லாம் செக் பண்றேன். இதோட கிராஃப் செக் பண்றேன் அப்படின்னு வைங்க. இப்போ கிராஃப்னு போடுறேன். சரி, இது ஒரு எம்டி மிஷின்ஸ் அப்படின்றனால பெருசாலாம் உங்களுக்கு வந்து கிராஃப்ஸ் காமிக்காது. நான் வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல காமிக்கிறேன், 13 or 15ல காமிக்கிறேன். சரி, இதுதான் ஒரு கிராஃப்ஸ். இங்க நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மிஷினு? லோக்கல் ஹோஸ்ட் ப்ரொமீத்தியஸ் ஓடுது. கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, இது யாருதுன்னா ஸ்லேவ் ஓடுது. ஜாப் நேம் தெரியுதா? ஸ்லேவ்னு. அப்ப யூ கேன் see that இதுதான் இந்த கிராஃப். இதுல தான் அந்த டீடைல்ஸ் வந்து கலெக்ட் ஆகிட்டே வருது, நீங்க பார்க்கலாம். பட் இதுலயும் ஒரு டிராபேக் என்னன்னா, ஸோ ப்ரொமீத்தியஸால 800+ மெட்ரிக்ஸை கேதர் பண்ண முடிஞ்சாலும் அதால பெட்டரா ஒரு விசுவலைஸ் பண்ணி காட்ட முடியாது. அதுக்கு ஒரு விசுவலைசேஷன் பவர் கிடையாது பெருசா. அது மானிட்டர் பண்ணும், 800 மெட்ரிக்ஸ் மானிட்டர் பண்ணும். ஆனா ஒரு பெட்டர் விசுவலைசேஷன் இருக்கானா அதுக்கு கிடையாது. இப்போ இதை பார்த்து உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமானா இது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவர் கூடவே அடிஷனலா என்ன ஆட் பண்ணிப்பாங்க? கிராஃபானா அப்படின்ற டூல் ஆட் பண்ணிப்பாங்க. கிராஃபானா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவலைசேஷன் டூல். ஓகேங்களா? அவருக்கு வந்து டேட்டா சோர்ஸா நீங்க யார வேணாலும் ஆட் பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல டேட்டா சோர்ஸா நான் யாரை ஆட் பண்றேன் அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் ஆட் பண்ணிடுறேன். அப்ப ப்ரொமீத்தியஸ்ல இருந்து டேட்டா கலெக்ட் ஆகும். அந்த வர டேட்டாவை கிராஃபானா என்ன பண்ணி கொடுக்கும்? உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா ஒரு பார் கிராஃப் மாதிரி, ஒரு பை சார்ட் மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நல்ல ஒரு விசுவலைசேஷனா உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அந்த வேலையை பண்றவர் தான் யாரு? கிராஃபானா. ஆனா அதான் கேட்கும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமீத்தியஸ் அண்ட் கிராஃபானா அப்படின்னு சொல்லி சேர்ந்தே கேட்பாங்க. ஏன்னா ப்ரொமீத்தியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டர் விசுவலைசேஷன் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இதுல ஒரு செக்யூரிட்டி இதுவுமே இதுல கிடையாது. இப்ப நீங்க ஐபி அட்ரஸ் போட்டு ஹிட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு? லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஏதாவது காமிச்சதா? காமிக்கல, டைரக்டாவே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ப இதுவும் ஒரு செக்யூரிட்டி டிராபேக் தான். ஓகேங்களா? ஸோ ப்ரொமீத்தியஸை மானிட்டரிங்க்கு யூஸ் பண்ணி மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா கலெக்ட் பண்ற மெட்ரிக்ஸை எது வழியா பார்ப்பாங்கன்னா கிராஃபானா வழியா பார்ப்பாங்க. சரிங்களா? ஏன்னா கிராஃபானா இஸ் அ விசுவலைசேஷன் டூல். சரிங்களா? இதே வந்து தேர்ட் பார்ட்டி டூலா நீங்க கிராஃபானா பாக்குற மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல ஒரு டூல் இருக்கு. ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சர்வீஸ் இருக்கு. அந்த சர்வீஸ் நேம் வந்து பாத்தீங்கன்னா கிபானா அப்படின்னு சொல்லுவாங்க. கிபானா KIBANA கிபானா ஒரு டூல் இருக்கு, சர்வீஸ் இருக்கு. வேணா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. சரிங்களா? இது கேட்பாங்க ரேண்டமா, உங்களுக்கு கிராஃபானா ஏடபிள்யூஎஸ்ல கிபானா பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அதுவும் விசுவலைசேஷன் டூல் தான். அதுவும் ஒரு விசுவலைசேஷன் டூல் தான், ஆனா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஏடபிள்யூஎஸ்ல என்ன இருக்கு? ஒரு சர்வீஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் அவங்க சர்வீஸா கொடுத்து வச்சிருக்கான்.
இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா மாஸ்டர் மிஷின்ல ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டால் கிராஃபானா. மாஸ்டர் மிஷின்ல என்ன பண்ண போறேன்? கிராஃபானாவை இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? சிடி கொடுத்து வெளியே வந்துடுறேன். கிராஃபானா இன்ஸ்டால் பண்றதுக்கு கிராஃபானா டவுன்லோட். கிராஃபானா லேப்ஸ் இது. டவுன்லோட் கிராஃபானா இது இருக்கு பாருங்க. இதுதான் கிராஃபானா. இதுல அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் எப்பவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. டேட் 15th May, கொஞ்சம் ப்ரீவியஸா போகும். ஓகே. ஸோ August 24, ஒரு 1 year பிஃபோர் இருக்கிறத எடுத்துக்கிறேன். லினக்ஸ் ஓஎஸ் ஸ்டாண்டர்ட் லினக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கமாண்ட் காப்பி பேஸ்ட். கிராஃபானா இருக்கு. ஸ்பேஸ் -xv zf கிராஃபானா. cd கிராஃபானா பின் பாத்து அது இருக்கு பாருங்க. பின் பாத் இருக்கா? ஸோ நம்மளோட பின் பாத்துல நம்ம போகணும். ஓகே, பின்குள்ள தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. இது டைரக்டாவே பின்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இதுல நம்ம எடுக்க வேண்டியது கிராஃபானா சர்வர், சிஎல்ஐ கிடையாது, சர்வர். ஏன்னா நம்ம டேஷ்போர்டா தான் பார்க்க போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா // என்ன கொடுக்கணும்? கிராஃபானா -சர்வர். ஓகேங்களா? என்னாச்சு? // கிராஃபானா -சர்வர். இதோட போர்ட் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3000. ஓகேங்களா? கிராஃபானாவோட போர்ட் நம்பர் 3000. இதெல்லாம் கேட்பாங்க. ப்ரொமீத்தியஸ் போர்ட் நம்பர் என்ன, நோட் எக்ஸ்போர்ட்டரோடது என்ன, கிராஃபானாவோடது என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? அதோட போர்ட் நம்பரையும் என்ன பண்ணணும்? செக்யூரிட்டியில ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஓகேவா? அதையும் ஆட் பண்ணிடணும். தென் இன்ஸ்டன்ஸ் :3000. கிராஃபானா ஓபன் ஆயிடுச்சா? இதோட யூசர் நேம் வந்து எப்பவுமே டிஃபால்ட்டா அட்மின் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அட்மின் தான் டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். டிஃபால்ட். ஓகேங்களா? பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ற பிறகு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. admin 1 2 3 கொடுத்து மாத்திக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கிராஃபானாவோட டேஷ்போர்ட் ஏரியா, கன்சோல் ஏரியா. ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டேட்டா சோர்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ணணும். டேட்டா சோர்ஸ்னா யாரு? இப்போ இவங்களுக்கு கொடுக்க போற டேட்டா யார்கிட்ட இருந்து டேட்டா வரப்போகுது? இப்ப ப்ரொமீத்தியஸ். பாருங்க, இப்ப டைம் சீரிஸ் டேட்டா பேஸ்ல எதெல்லாம் இருக்கு? ப்ரொமீத்தியஸ், கிராஃபைட், இன்ஃப்ளக்ஸ் டிபி, ஓப்பன் டிஎஸ்டிபி, இது எல்லாமே டைம் சீரிஸ்ல வர அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொமீத்தியஸ் இருக்கு. வேற என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. லாகிங்க்கு லோக்கி, டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரேசிங்க்கு ஜியகர், டெம்போ, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கியூஎலுக்கு MySQL, கிளவுடு கூட சப்போர்ட் பண்ணும். கிளவுட்ல கிளவுட் வாட்சை கூட நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா கிராஃபானாவோட நீங்க என்ன பண்ணலாம்? மர்ஜ் பண்ணலாம். கிளவுட் வாட்ச் யூஸ் பண்ணலாம், அஸ்யூர் மானிட்டர் யூஸ் பண்ணலாம், கூகுள் கிளவுட் யூஸ் பண்ணலாம். எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. தென் மற்ற பிளகின்ஸ் ஆப்டி, அஸ்யூர், டேட்டாடாக், டைனட்ரேஸ்,
இது எல்லாமே அடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ் டு சப்போர்ட் Grafana. ஓகேங்களா, எல்லாமே இருக்கு. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், ப்ரொமீத்தியஸ் ஆட் பண்ணுறேன். ப்ரொமீத்தியஸ் தான் இதோட டேட்டா சோர்ஸ். இதோட அது ப்ரொமீத்தியஸ் ரன் ஆகிட்டு இருக்க அப்ளிகேஷனோட ஐபி அட்ரஸ் என்ன பண்ணோம், காப்பி பண்ணிட்டு இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுக்கணும், வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு சிம்பிளாக சேவ் அண்ட் டெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட ஏபிஐ எங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா சோர்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டேஷ்போர்ட். ஸோ அதுக்கு ஒரு டேஷ்போர்ட் செட் பண்ணணும். ஸோ டேஷ்போர்ட் செட் பண்ணுறதுக்கு நான் வந்து இம்போர்ட் லைப்ரரி பேனல், நான் வந்து ஒரு பேனல் இது வந்து லைப்ரரி டவுன்லோட் பண்ணுறேன். ஆட் விசுவலைஸ். Discard the changes. So dashboardல நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'm going to import one dashboard. நான் வந்து ஒரு டேஷ்போர்டை இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா, அந்த டேஷ்போர்டு எங்க இருந்து இம்போர்ட் பண்ணலாம்னா Grafana சர்ச் பண்ணுங்க. Grafana டேஷ்போர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா Grafanaவோட டேஷ்போர்ட் லேப் இங்க வரும். டேஷ்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவையான டேஷ்போர்டை நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க Kubernetes மானிட்டர் பண்ண போறீங்களா, அதுக்கான டேஷ்போர்ட். MongoDB மானிட்டர் பண்ண போறீங்களா, அதுக்கான டேஷ்போர்ட். InfluxDB-யா, அதுக்கான டேஷ்போர்ட். RabbitMQ-வா, RabbitMQ overview-வா, நம்ம பண்ண போறது என்னது, நோட் எக்ஸ்போர்ட்டர். அப்ப இதோட டேஷ்போர்டோட ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. ஐடி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி த கிளிப் ஐடி, இங்க அதை லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் லோட். டேட்டா சோர்ஸ் யாரு, ப்ரொமீத்தியஸ். இம்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட் ரெடி. இதுதான் உங்களோட ஸ்லேவ் மிஷினோட டேஷ்போர்டு. இப்போ எவ்வளோ விர்ச்சுவல் சிபி கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ நேரமாக ரன் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ ரேமு, எவ்வளோ ரூட் மெமரி, ஸ்வாப் மெமரி என்ன இருக்கு, யூசேஜ் எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு 24 hours காமிக்குது. நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 15 minutes எப்படி இருக்குன்னு போது 15 minutes எப்படி இருக்கு, யூசேஜ் எப்படி இருக்கு, சிஸ்டம் லோட் எப்படி இருக்குன்றது இங்கேயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்லேவ் இருக்கா, இப்போ நீங்க 2 ஸ்லேவ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா ஸ்லேவோட டீட்டெயில்ஸும் இங்கேயே நீங்க பார்க்கணும். என்ன ஸ்லேவ் வேணுமோ அந்த ஸ்லேவ் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணும். தென் நீங்க பாருங்க மெமரிஸ், டிஸ்க் யூசேஜ் இந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு போயிருக்கு. இப்போ இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அலர்ட்டை செட் பண்ணுங்க. ஓகேங்களா, இதுல நீங்க ஒரு அலர்ட் செட் பண்ணணும். இந்த இடத்துல அலர்ட் போனீங்க அப்படின்னா அலர்ட்டிங்ஸ்க்கு எப்படி செட் பண்ணலான்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. how it works, how to set the alerts. ஓகேங்களா, என்னப்பா என்ன எல்லா சர்வீஸ்னா என்ன சொல்றேன், எதை மானிட்டர் பண்ணுமா கேக்குறேன், கேட்கிற கொஸ்டின் தெளிவா கேட்கிறா. சரி, அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ண நான் இப்ப பண்றது என்ன பண்றதுன்னு சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் தானே சொன்னேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, ஸோ அது மானிட்டர் பண்றேன்னா அதுக்கு ரிலவெண்டான எக்ஸ்போர்ட்டர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கணும். ஏபிஐ எக்ஸ்போர்ட்டர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரிலவெண்டான இதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். இப்போ நம்ம பண்றது வந்து இன்ஃப்ரா மானிட்டரிங்ன்றதுனால அதுக்கான நோட் எக்ஸ்போர்ட்டர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, டன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும், Grafanaல எப்படி அலர்ட்டிங் செட் பண்ணலான்றதுக்கான வீடியோஸ் எல்லாமே இதுலேயே இருக்கு. ரெஃபர் பண்ணுங்க, ஒரு அலர்ட்டிங்கை செட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரணும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு சர்வரை டவுன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் வந்து அந்த சர்வரை மானிட்டர் பண்ண ட்ரை பண்ணும், மானிட்டர் ஆகாது. ப்ரொமீத்தியஸ் வந்து Grafanaக்கு அலர்ட் கொடுக்கும், Grafana உங்களுக்கு என்ன பண்ணும், அலர்ட்டை கிரியேட் பண்ணும். சரியா, ஸோ இதை செட் பண்ணுங்க. இதை செட் பண்ணிட்டாலே போதும். மேக்ஸிமம் இதுதான், இதை தாண்டி பெருசாலாம் நம்ம இதெல்லாம் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இதை கான்ஃபிகர் பண்றது கூட நம்மளுக்கு வந்து பெருசா இது வராது. நம்ம வந்து ஜஸ்ட் மானிட்டர் தான் பண்ணுவோம். ஓகேங்களா, இது எல்லாமே ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆகிருக்கும். நம்ம வந்து அலர்ட் கிரியேட் பண்றது, மானிட்டர் செட் பண்ண இவ்வளவுதான் நம்ம பார்ப்போமே தவிர இதை எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேர்.
சில இதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டைமெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? இது ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எப்படி இன்கேஸ் பண்ண சொன்னாலும் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி செட் பண்ணணும், இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கும்போது எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். சரியா? அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஓகே, எனக்கு ஒரே ஒரு அலர்ட் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுங்க போதும். சரியா? டன். ஒன்ஸ் முடிஞ்சவொடனே எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், ப்ராப்பரா டெர்மினேட் பண்ணிடணும். சரியா? கிளியரா? கிளியருங்களா? ஆன்லைன்? எஸ், யா யா Clear. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். ஸோ இதுக்கான ரெக்கார்டிங்ஸ் உங்க குரூப்ல வந்துடும். நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான அப்டேட் இனி ஈவினிங்ல வந்துடும் உங்களுக்கு. சரியா? மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் சில பேட்சஸ்க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில பேட்சஸ்க்கு மட்டும்தான் இன்னும் கியூபர்நெட்ஸ் பெண்டிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு வந்து அந்த கியூபர்நெட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, இந்த வீக்கெண்ட்ல இந்த கியூபர்நெட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். என்ன ப்ராஜெக்ட்? மந்த் எண்டுப்பா. மந்த் எண்டே வரலையும் ஒன்றும் 20 தானே ஆகுது. ஓகேங்களா? மந்த் எண்ட்ல அது நடக்கும். சரிங்களா? புரியல. அது உங்களுக்கு டாஸ்கா கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கலையா அதை? சரி, ஓகே, நான் என்னன்னு செக் பண்றேன். சரிங்களா? ஓகே, டன்பா. நான் இன்னும் க்ளோஸ் ஆக மாட்டேன். ஓகே, தேங்க்யூ.